வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ஏழரை சனியோட ஒரு கடைசி பகுதியில் நீங்க மகர ராசி அன்பர்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே படாத பாடு பட்டாச்சு. எந்த வகையில நீங்க செயல்பட்டாலுமே உங்களை குறை சொல்லக்கூடியவங்க உங்களை சுத்தி இருந்திருப்பாங்க. உறவினர் வகையில், நட்பு ரீதியாக, குடும்ப ரீதியாக கூட நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. மற்றவங்களுக்காக ஓடி ஓடி ஓடா தேஞ்சா கூட உங்களை நல்லதாக 4 வார்த்தை சொல்ல ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. குற்றம் குறை சொல்லக்கூடியவங்க, அதே மாதிரி வீணான பழி அவமானங்கள் எல்லாமே சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை. புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல படிப்படியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக தான் புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குது. இயல்பாகவே புரட்டாசி மாதம் சொன்னாலே மாதம் 12 இருந்தாலுமே புரட்டாசி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு தெய்வீக பலம், தெய்வீக ஆற்றலுங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி தெய்வீக ஆற்றலுங்கிறது ஒரு நிரம்பி வழியக்கூடிய நேரம். இந்த காலத்தில் மகர ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, எந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்யறதால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புக்குரிய மாதமாக மாற்றிக்கொள்ள முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்புகளுடைய சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகளில் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ராசிகள்லேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவங்க, பகட்டு இல்லாதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி அன்புகள் தான். உங்களுடைய ராசி அதிபதியும் சனி பகவான் தான். அதனால இயல்பாகவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. புத்தி கூர்மையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிநுட்பங்கிறது சிறப்பாக இருக்கும். சிறந்த அறிவாளிகள் நீங்கள் என்ன சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி தன்னடக்கம் கொண்டிருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. பெரும்பாலும் தியாகம் செய்யக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் தியாகம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் இதனாலே என்னவோ ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரியும் அமைஞ்சிடுது. மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு சில நொடிகளில் நீங்கள் உங்கள் மனசு கஷ்டப்பட்டாலுமே அடுத்த நொடியை நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. வாழ்க்கையில் எவ்வளவுதான் நீங்கள் அதால பாதாளத்துக்கே போனாலும் சரி, வெயிறு கொண்டு எழுந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பருவம் மாதிரி தான் சொல்லலாம். அதனால் உங்கள் வாழ்வில் என்னதான் கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய குணத்தால், உங்களுடைய நேர்மையான செயல்பாட்டால் உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு வாழ்வுங்கிறது ஒரு சிறப்பாக இருந்திருக்காது. நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள் படுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் மத்தியம வயசுக்கு மேலே உங்களுடைய சொந்த உழைப்பால், விடாமுயற்சியால், கடுமையான பொறுமையான இந்த குணத்தாலேயே உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. மனைவி, மக்கள், குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவங்களா, அதாவது உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்தி தரக்கூடியவங்களா தான் உங்களுக்கு அமைவாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மகர ராசி அன்புகள் ஒரு சில நேரங்களில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான சிந்தனை, எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துட்டாவே போதும். எந்த அளவுக்கு நேர்மறையாக நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசியில் அடங்கியிருக்குது. கால புருஷனோட அங்கமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் மகர ராசி. பெரும்பாலும் நல்ல வாக்கு சாதனை படைச்சுக்குனீங்கன்னு சொல்லலாம். பேச்சில் ஒரு சாமர்த்தியங்கிறது இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலே எல்லாரையும் கவர்ந்து எழுத்துடுவீங்க. 4 வார்த்தை பேசினாலுமே அதை நறுக்குன்னு தான் பேசுவீங்க. மற்றவங்கள அந்த பேச்சுங்கிறது ஒரு கவர்ந்து இழுத்துடுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் வெகுளித்தனமான ஒரு வெள்ளை மனசு கொண்டவங்க நீங்கள் தான். மகர ராசி அன்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு கபடம் இல்லாத உள்ளம் இருக்கிறதாலேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஏமாற்றப்படவும் செய்வீங்க. அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய நீங்கள் எப்போது ஒரு உறுதியான செயல்பாடு கொண்டவங்களா இருப்பீங்க. தன்னை நம்பி வந்தவங்களா, நண்பராக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, ஆதரிக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும். மகர ராசி அன்புகள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்களுக்காக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் தியாகம் செய்யக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் மற்றவங்களுக்காக பாடுபட்டாலுமே உன்னால் என்ன பயன் அடைஞ்சுன்னு கேட்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இருந்தாலும் அதை பற்றி எல்லாமே கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதையை ஏற்படுத்தக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். மகர ராசி அன்புகள் உங்களுக்கு சனி பகவானே, நீதி பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்வு, உங்களுடைய இந்த சுபாவத்தால் உங்கள் வாழ்வு சிறப்படையும். மனித நேயத்தோடு செயல்படக்கூடிய குணம் இருக்கிறதால உங்கள் வாழ்வு கண்டிப்பாக சிறப்படைன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல், எவ்வளவு துயரம் வந்தாலும் அதை வெளிக்காட்டவும் மாட்டாமல், தொடர்ந்து உங்கள் பேச்சுக்களால் மற்றவங்க மனசு புண்படாமல் நீங்கள் செயல்படக்கூடியதால் உங்கள் வாழ்வில் நீங்கள் கண்டிப்பாக சிறப்படைய முடியும்னு சொல்லலாம். ஒரு மத்தியம வயசுக்கு மேலே உங்கள் வாழ்வு சிறப்பு. தொடர்ந்து மகர ராசி அன்புகள் நீங்கள் எப்போதுமே வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு படிப்படியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம்.
குரு ராகு செவ்வாயை பொறுத்த வரைக்குமே இப்போ அனுகூலமாக அமைஞ்சிருக்கிறாங்க. 7 சனியோட ஒரு கடைசி பகுதியில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்டிருந்த கஷ்டம், மனக்கவலை இது எல்லாமே நீங்கள் கூடிய வாய்ப்பு. என்னதான் குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காக ஓடா நீங்கள் பாடுபட்டு தேஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல பேருங்கிறது கிடைச்சிருக்காது. குறை சொல்லக்கூடியவங்க தான் உங்களை சுற்றி அதிகமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். நிறைய அவமானங்கள், பரிகாசங்கள் இது எல்லாமே சந்திச்சு கடந்து வந்துட்டீங்க. இனி உங்களுக்கு வரக்கூடிய காலங்கிறது உங்கள் திடமான மனசால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குது. வீட்டில் தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, மன நிறைவுங்கிறது இனி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். குடும்ப ரீதியை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டைங்கிறது இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் முந்தைய காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தை விட இப்போ உங்களுக்கு சிறப்பான காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். படிப்படியாக குடும்ப நிலையிலும் ஒரு வருமான நிலையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. பெரும்பாலானவங்களுக்கு இப்போ சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க சாத்தியம்னு சொல்லலாம். மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் தான் உங்களுக்கு ஒரு நாயகராக அமைஞ்சிருக்கிறாங்க. இதனால இந்த காலங்கிறது ஒரு 7 சனியோட ஒரு முடிவு கட்டத்தில் இருக்கிறதால ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே நீங்கள் போகுது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருக்கிறதால தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம், திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் உங்கள் மனசுக்கேற்ற மணவாளன் கிடைப்பார். தொடர்ந்து திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் குழந்தைய பார்க்க கிடைக்க போகுது. வீட்டில் மழலைச்சத்தம் கேட்கல, ஒரு வாரிசுங்கிறது இல்லைங்கிற ஒரு மனக்கவலைங்கிறது இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் போகுது. இந்த காலத்தில் பழைய கடன் எல்லாமே நீங்கள் திரும்ப அடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய கடன் எதுவுமே இந்த காலத்தில் நீங்கள் பெற முயற்சி செய்யாமல் இருந்துட்டாவே வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நிம்மதிங்கிறது இனி தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்குமே ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. இரவு நேரங்களில் கண்டிப்பாக ஒரு சரியான தூக்கங்கிறது இருந்திருக்காது. நிம்மதி இல்லாத சூழ்நிலை, எதையுமே எடுத்தவங்க கவுத்தங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க. இனி ஒரு நல்ல மாற்றம். பொறுமையாக நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யறதா இருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும். புதுசாக கிளை தொடங்கலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். இந்த மாதிரியான விஷயம்லாம் கூட உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, ஒரு எதிர்காலத்தை பற்றின பயங்கிறது இருந்திருக்கும். இனி நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இனி ஒரு நல்ல மாற்றம்னு சொல்லலாம். உங்கள் நிலையை பொறுத்த வரைக்குமே இப்போ சிறந்திருக்க போகுது. இது வரைக்குமே உங்களை பார்த்தாவே முகம் சுழிச்சிட்டு போனவங்க கூட இனி உங்களை தேடி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு லாபகரமான காலகட்டம். ஆரம்பத்தில் இருந்தே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டாலும், செலவு செய்கிறதுமே நீங்கள் திட்டமிட்டு இந்த காலத்தில் செஞ்சீங்கனாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலத்தில் உங்களுக்கு குறையுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு தளர்ச்சியை, ஒரு சோர்வை இந்த கடன் பிரச்சனை தான் கொண்டு வந்திருக்கோம். இனி உங்களுக்கு கடன்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது. புதிய கடனை பெறக்கூடிய வாய்ப்பை குறைச்சிட்டாவே போதும். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். நீங்கள் நடப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல் துறை, கலைத்துறை, வியாபார ரீதியாக, மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மீண்டுமே இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைங்கிறது நீங்கள் போகுது. செல்வாக்கு உயரும், முன்னேற்றங்கிறது கிடைக்கும். மன நிறைவுங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. முதல் 3 வாரத்தில் இருந்தே படிப்பில் ஒரு நல்ல ஆர்வங்கிறது தன்னால் பிறக்கும். உடலில் ஏற்பட்டிருந்த ஒரு சோர்வு நீங்கள் நீக்கினீங்கன்னா, அசதி நீக்கினீங்கன்னா போதும். மனசில் எந்த கவலையுமே ஏற்படாது. தொடர்ந்து ஒரு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கவனச்சிதறல் இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் கொண்டு வர பாருங்கள். இதனால் பாடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது உங்களுக்கு சிரமமாகவும் இருக்காது. தொடர்ந்து ஆசிரியர்களோட வழிகாட்டுதலை பின்பற்றி வந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு, ஒரு நல்ல பலனளிக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துக்கு பலம் பெற்று இப்போ குரு அமர்ந்திருக்கிறாங்க. ராகு, சனி, செவ்வாயை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால, ராகுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறதால இது வரைக்குமே மனசில் ஒரு நிறைய ஆசை இருந்தாலுமே அது நிறைவேறிருக்காது. இனி உங்கள் ஆசை ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய காலகட்டம். குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே மகர ராசி பெண்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வர பெண்களாக இருந்தால், வெளியில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இந்த காலத்தில் செய்யலான்னு சொல்லலாம். அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள் குறிப்பாக இந்த காலத்தில் வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களிலிருந்து மேலக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைச்சாலுமே பேச்சுவார்த்தையில் இந்த காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கணும். பேச்சில் நிதானம் வேணும், முன்கோபங்கிறது வேண்டாம்.
கோபத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பின்விளைவை இந்த காலத்தில் ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். தினமுமே காலையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறதும், தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் இது மாதிரி எது முடியுதோ அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம். தினமுமே வீட்டு பூஜையில் 2 நேரமும் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதும், கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதும் இந்த காலத்தில் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.